நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வர்றது, அல்சர் வர்றது, அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த உடல் ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்கும், இது நான் எத்தனை முறை பண்ணாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். இப்போ ஒரு சிலவங்களாம் பாத்தீங்கன்னா மற்றவங்களை பார்த்துட்டு அவங்கள வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம ஏன் அப்படி இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து நம்மளோட என்ன நம்ம நிலைமையில இருக்கோம், நமக்கு என்ன இன்கம் வருது, அதை வச்சு எப்படி நம்ம சந்தோஷமா இருக்குன்னு பார்க்கறதே கிடையாது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா மேபி நீங்க வந்து குண்டா இருக்கிறதும் ஒல்லியா இருக்கிறதும் உங்களோட ஃபுட்னால கூட இருக்கலாம். இந்த ரெமெடி நீங்க எடுத்துக்கும் போது நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, ஏன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கலங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். மேபி அந்த ஒர்க் வந்து உங்களுக்கான ஒர்க்கா இல்லைன்னா ஹெல்த் கஃபே தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நான் துர்கா, பேச்சுலர் தெரபிஸ்ட் அண்ட் ட்ரைனர், UK. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெயினாக லேடிஸ் சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராப்ளம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். ஸோ அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெண்கள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை பார்ப்பாங்க, வீட்லேயும் வேலை பார்ப்பாங்க, வெளியிலையும் போய் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவி அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்தாகணும். குழந்தை வளர்ப்பு, அதுக்கப்புறம் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக மனதளவில் உடல் அளவிலும் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்லேருந்து பெரிய ப்ராப்ளம் வரைக்கும் சில வியாதிகள் வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எதனால் வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட மனசில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் எண்ணங்கள், சில அவங்களால முடியல, சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொல்ல தெரியாது. இப்போ ஒரு வேலை கொடுக்குறீங்க, அதை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாமல் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெல்த்தை போய் பாதிக்கும். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை நம்ம எந்த அளவுக்கு மனசில் வந்து வச்சுக்கிறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடலை வந்து ரொம்ப போய் பாதிக்கும். அதனால தான் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் வர்றது, அல்சர் வர்றது, அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அழகு சார்ந்த நிறைய அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும். நான் அழகாக இல்லை, குண்டாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஸோ பெண்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மள அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் போய் இது பண்ணுறதுக்கு மற்றவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தயங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன மிஸ்டேக்ஸும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் போய் பெண்களை பாதிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆண்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க, பட் அது பார்த்திங்கன்னா அவங்க மனசில் போட்டு அதை ரிப்பீட் பண்ணி 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 பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதில் அவங்க முழுசாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனால தான் ஒரு வார்த்தையை வந்து நம்ம பேசும்போது முன்னாடி நம்ம பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க, வார்த்தையை வந்து விட்டுட்டா அள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக நம்ம பேசணும், அவங்கள வந்து பாதிக்காமல் என்ன வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம முன்னாடி இருக்கவங்க வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக பேசி கரெக்டாக நம்ம இது பண்ணும்போது தான் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம தடுக்க முடியும். அப்புறம் பெண்களுக்கு நிறைய என்ன ப்ராப்ளம்னா கூச்ச சுபாவம் இருக்கும். வெளியில் போய் டக்குன்னு யார்கிட்டையும் பேசிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய திறமைகள் இருக்கும், இது பண்ணலாம் அது பண்ணலாங்கிற ஒரு நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் வெளியில் போய் என்னால் வந்து மற்றவங்க கிட்ட டக்குன்னு பேசி என்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து சாதிக்க முடியாது. அதனால் நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நாளாக இந்த இடத்துல இருக்கேன் மேம், என்னால் அடுத்த இதுக்கு வந்து போக முடியல, பதவிக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கு காரணமும் பார்த்திங்கன்னா அவங்கள அந்த கூச்ச சுபாவத்திலேருந்து வெளியில் வர முடியாமல் மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல, ஒரு தயக்கம் இருக்கும் அவங்களுக்குள்ள. அந்த தயக்கத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்க இழந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். இப்போ வந்து இது பண்ணால் அது நடந்துருமோ, நாளைக்கு பண்ணலாமா, இல்லை இது எனக்கு நடந்ததே கிடையாது. இப்போ ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரே அட்டம்ப்டில் யாருமே பாஸ் ஆக மாட்டாங்க. 2-3 டைம் அதை வந்து செஞ்சு பார்க்கும்போது சில எரர்ஸ் வரதான் செய்யும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட டைம் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா ஒரு அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிட்டாலே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த விஷயமே நடக்காது, எனக்கான தொழில் அது கிடையாது, நான் இது பண்ண மாட்டேன், எனக்கு வேறு ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிலே விட்டுட்டு வேறு எதுக்கு மாற்றிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணணும்னா ஒரு நெகட்டிவ் தாட்லேயே அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்கும்,
இது நான் எத்தனை முறை பண்ணாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகாது. இதுவுமே ஒரு வகையான ஒரு ப்ராப்ளம் தான் லேடிஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவங்க மேலே வந்து வெறுப்பு காமிக்கிறது, ஒருத்தவங்க வந்து நம்மளை இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பழி வாங்குறது, அந்த மாதிரிலாம் சில எண்ணங்கள் வந்து சில பேருக்கு இருக்கும். என்னை வந்து அப்படி சொல்லிட்டான், அவனை வந்து இது பண்ணணும் அது பண்ணணும். இப்போ நம்ம நிறைய சீரியல்ஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த கான்செப்ட் தான் எடுத்திருப்பாங்க. ஒரு வில்லி இருப்பாங்க, ஒரு ஒரு பாவப்பட்ட பொண்ணு இருப்பா, அந்த மாதிரி தான் இப்போ நிறைய சீரியல்ஸே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்குமே நம்மளை அறியாமல் அந்த எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை குழந்தைகிட்ட பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஏன்னா இப்போ குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அறிவாளியாக இருக்காங்க. நீங்கள் ஏதாவது தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பேசுனது கரெக்டாக தப்பாலாம் தெரியாது. நீங்கள் விடுற அந்த வார்த்தைகள் வந்து அழகாக கேட்ச் பண்ணி வச்சுட்டு அவங்க கரெக்டான நேரம் வந்து வரும்போது அவங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதெல்லாமே. அதுக்கப்புறம் ஏக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி நானும் வாழணும். இப்போ ஒரு சிலவங்களாம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள பார்த்துட்டு அவங்கள வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம ஏன் அப்படி இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து நம்மளோட என்ன நம்ம நிலமையில இருக்கோம், நமக்கு என்ன இன்கம் வருது, அதை வச்சு எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு பார்க்குறதே கிடையாது. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதே மாதிரி நம்மளும் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு ஏமாற்றம் வந்துடும், என்னால் அப்படி இருக்க முடியலையே. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கிறதும் இல்லாமல் பெரிய விஷயங்கள் கிடச்சி அதை வந்து ஹாப்பியாக அக்செப்ட் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சாலே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும்தான் போதும்னு நினைப்பாங்க. அந்த வேலைக்கு அது கிடைச்சா போதுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க வந்து அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குதா இல்லை நைட்டு கிடைக்குமா அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கும், ஆனாலுமே நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்கும், எனக்கு பிரியாணி இல்லை, எனக்கு வந்து இந்த சாப்பாடு தான் கிடச்சிருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஏமாற்றம், நான் அதை வந்து நான் எதிர்பார்க்குறேன், அதனால தான் நான் ஏமாறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து இருக்குது. நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கவுன்சிலிங் பண்ணுறதுனால இது எல்லாமே இருக்குது. ஒரு போட்டி குணம் இருக்கும், இல்லை அவங்களுக்கே தெரியாது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது, மற்றவங்கள பார்த்து நான் இந்த மாதிரி போட்டி போடுறேன், அவங்கள பார்த்து நான் வந்து வெறுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக அவங்களால சொல்ல முடியாது. நம்ம அந்த கவுன்சிலிங் வரும்போது அவங்க சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஏன்னா யாருமே வந்து வேணும்னே ஒருத்தவங்களை பார்த்து பொறாமையோ போட்டியோ பட மாட்டாங்க. ஏதோ ஒரு இதில் வந்து அவங்கள அறியாமல் அவங்களுக்குள்ளே போகிற ஒரு எனர்ஜி தான் இது எல்லாமே. எப்படி ஒரு கோயிலுக்கு போனோன்னு ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்குள்ளே போகுது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வந்து நம்மளை அறியாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்க மூலிமா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது தான். ஸோ அதனால் வந்து இதில் நம்ம எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேணும்னே வந்து யாருமே போய் எனக்கு ஒரு பேட் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறது இல்லை. இந்த சமூகத்தாலும் நம்ம பார்க்குற விஷயங்களாலும் வந்து நம்ம மாற்றப்படுறோம். ஸோ அதனால் இந்த பேட்ச் சிஸ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க மனம் சார்ந்தது தான். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமுக்குமே ஒவ்வொரு லேடிஸ் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல நாளாக இந்த பிரச்சனையில் இருந்துகிட்ருப்பாங்க, இல்லை இப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான நான் தீர்வுகளையும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன், அதுக்கான தீர்வையும் நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதனால் நான் இப்போ சொல்கிறேன். அந்த தீர்வை வந்து நீங்கள் வந்து கடையில் போயிட்டு இப்போ நான் சொல்கிற எல்லா ரெமிடிஸுமே நம்ம ஊரில் கிடைக்கிறதா. ஆனால் பேர் தான் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மலர் மருந்து சொல்லுவோம். இது எல்லா ஹோமியோ ஷாப்ஸ்லையுமே கண்டிப்பாக இந்த மருந்துகள் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் போயிட்டு நான் சொல்கிற பேர்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பென்னோ பேப்பரை எடுத்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கான தீர்வுகள் போய் நீங்கள் கடையில் தாராளமாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எப்படி கிடைச்சாலும் சரி, இது லிக்விடாக கிடைச்சாலும் வாங்கிக்கலாம், இல்லை வந்து மாத்திரை மாதிரி பில்ஸ் மாதிரி தருவாங்க. ஒரு குட்டி குட்டியாக ஜவ் மிட்டாய் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கி தாராளமாக பயன்படுத்துங்க. இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் தீர்வு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைச்சிட்டே இருக்கேன் மேம், நான் வீட்லேயும் வேலை பார்க்குறேன், எனக்கு சப்போர்ட் ஆள் கிடையாது, நான் தான் வேலை பார்க்கணும், வெளியிலையும் இப்போ ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு டே ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருக்குது, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட தகுதிக்கு மீறி நிறைய நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை மட்டும்தான் பார்க்க முடியும், பட் ஆனால் வந்து எனக்கு இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அப்போது எல்ம் ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா உடலும் மனசும் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் மென்டலியும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நான் வீட்டில் வேலை பார்க்குறேன், மைண்டில் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது க்ரியேட்டிவாக வேலை பார்க்குறீங்க, எனக்கு வந்து சிஸ்டமில் ஒர்க் இருக்குது, நான் வந்து கேல்குலேட் பண்ணணும், அந்த மாதிரி ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி உடலாலும் மனதாலும் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், எனக்கு எனர்ஜியே இல்லை, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஆலிவ்னு ஒரு மருந்து இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஸோ இந்த 2 ரெமடியுமே பார்த்திங்கன்னா இந்த உடல் சார்ந்த ப்ராப்ளமுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகு சார்ந்தது. இப்போ பேட்ச் ரெமிடிஸில் பார்த்தீங்கன்னா அழகுக்குன்னு எந்த மருந்துமே நம்ம தனியாக கொடுக்கறது கிடையாது. ஆனால் எங்கெல்லாம் என்னோட உடல் அழகை பார்த்து நான் வந்து ரொம்ப கவலைப்படுறேன், நான் அழகா இல்லை, வெள்ளையா இல்லை, நான் குண்டாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க. ஹேர் ஃபால் ஆகுது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு முடி கொட்டுது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா மேபி நீங்கள் வந்து குண்டாக இருக்கிறதும் ஒல்லியாக இருக்கிறதும் உங்களோட ஃபுட்டுனால கூட இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சரியாக தூங்கலை, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலனாலே நம்மளோட உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ நம்ம அதை வந்து இங்கே பேச வரல. நம்ம சொல்கிறது அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, நான் இப்படி இல்லை, இப்படி நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப உங்களே நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெமெடி பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்பிள்னு ஒரு ரெமெடி இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள், உங்களை பற்றின ஒரு அழகு சார்ந்த பிரச்சனைகள், இந்த உடல் தோற்றத்தை பற்றின பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலவங்க வீட்டை வந்து தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு நினைப்பாங்க. 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பெருக்கிறது, துடைக்கிறது, வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த பாத்திரத்தையே கழுவி கழுவி அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கிராப் ஆப்பிள் வந்து ஒரு நல்ல ரெமெடி உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூச்ச சுபாவம் சொன்னேன். இந்த கூச்ச சுபாவம் பார்த்திங்கன்னா வெளியில் போய் பேசலை, அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப ஷை டைப் மேம், ஏதாவது பப்ளிக்கில் போய் என்னால் பேச முடியாது, நானே போய் ஒருத்தங்கிட்ட பேசி எனக்கு இந்த வேலைலாம் எனக்கு தெரியும், எனக்கு கொடுங்க, அந்த மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன், அதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ்க்கெலாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கூச்சத்துலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அதுக்கான ரெமெடி பார்த்திங்கன்னா மிமுலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து சோம்பேறியாக இருக்குது, நான் இந்த வேலையை நான் செய்யலாமா, அப்புறமா செஞ்சுக்கலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த வேலைக்கு நான் செஞ்சால் எனக்கு இது இப்படி நடக்க போதா, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் லேசியாக இருக்கேன், சோம்பேறியாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான மலர் மருந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்லராந்தஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெமெடி நீங்கள் ஒரு 1 மந்த்தாவது நான் சொல்கிறேன் இந்த ரெமெடிஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்திங்கன்னா தான் உங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். இதே இப்போ தான் கொஞ்ச நாளாக இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குன்னா ஒரு 10 நாள் 15 நாளில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ரொம்ப நாளாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 48 டேஸ் ஒரு மருந்து எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வருது, என்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் செஞ்சால் நெகட்டிவாக ஆகிடும், எனக்கு வந்து செய்ய வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படின்னா ஜென்ஷன் ஒரு மருந்து இருக்கும், ஜென்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்பிக்கையே இருக்காது, நான் வந்து ஒரு 3-4 முறை ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு இந்த பிஸ்னஸே வரல, என்னால் இது பண்ணவே முடியலன்னு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எனக்கு வந்து நம்பலை, அப்படிலாம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் அப்படின்னா காஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெமெடியை நீங்கள் எடுத்துக்கும் போது நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, ஏன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கலைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். மேபி அந்த ஒர்க் வந்து உங்களுக்கான ஒர்க்காக இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ஒர்க் பார்க்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே அது. இப்போ எனக்கு இந்த வேலை செட் ஆகலை, எனக்கு வந்து நிறைய பேசுகிறது தான் வேலை, ஆனால் நான் போய் வேறு ஏதோ வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்போது கண்டிப்பாக அந்த மாதிரி தானே உங்களை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்களை தள்ளி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே இது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ எனக்கான வேலை இது இல்லை, நான் வேறு வேலை பார்க்கணும் போல் அப்படிங்கிற மாதிரி என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு நான் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு வந்து இந்த ரெமெடிஸ் வந்து நல்லா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு. இப்போ ஒருத்தவங்களை நம்ம பார்த்து வெறுக்கணும், ஒருத்தவங்களை வந்து பிடிக்கல அப்படின்னா அது காரணம் நம்ம அவங்கக்கிட்ட அன்பா இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அவங்கக்கிட்ட நம்ம வெறுப்பாக நடந்துக்கிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே பிடிக்கல, அவங்க நமக்கு சில நேரம் ஏதோ ஒரு நேரம் கெட்டது பண்ணியிருந்தாலும் நிறைய நேரம் நமக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க. பட் அந்த நல்லது எதுவுமே ஞாபகம் வராமல் அவங்க பண்ண கெட்டதே நினச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வெறுப்பாகவே இருப்போம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு அன்பு இல்லை, அவங்கள நான் வெறுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாலி அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கும், ஹோலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் 2 பேருமே சொல்கிறேன்னா இங்கே நடைமுறையில் இந்த மாதிரி பேசுவோம், ஹாலி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் 2த்துலையுமே சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ஹாலின்னு கேட்டாலும் சரி இல்லை ஹோலி கேட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து ஒரே மருந்தை தான் குறிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏக்கம் ஏமாற்றம். ஸோ இப்போ நான் ஏமாந்துட்டே இருக்கேன், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக போக தெரியல, ஒரு விஷயத்தை நோக்கி நான் தப்பாக ஒரே விஷயத்தை பண்ணி அதே இடத்துல இருக்கேன் அப்படின்னா ரிப்பீட்டிங் சேம் மிஸ்டேக்னு சொல்லுவோம். நம்ம ஒரே விஷயத்த வந்து தப்பாக பண்ணுறோம், அதனால் நான் வந்து ஏமாந்து போகிறேன், அது எனக்கு ஏக்கமாக இருக்குது அப்படின்னா செஸ்னட் பட்னு ஒரு மருந்து இருக்கும். ஸோ அந்த மருந்தை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், ஏன் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, ஏன் எனக்கு அது ஏமாற்றமாக போகுதுங்கிற ஒரு புரிதல் எனக்குள்ளே கிடைக்கும். ஸோ ரிப்பீட்டிங் சேம் மிஸ்டேக் நான் பண்ணிகிட்டே இருக்கேன், அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ் நடக்குது, என்னால் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான தீர்வு வேணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த ரெமெடிஸோட நேம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு தீர்வு வந்து ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய மலர் மருந்து சம்மந்தமாக உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகள் வேணும் அப்படின்னா ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யாருக்காவது ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க, இல்லை இது வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.